குட் ஆஃப்டர்நூன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்களா, நிஃப்டி 50 சென்செக்ஸ் சரியான ஆட்டம். நம்மளோட அந்த செகண்ட் சப்போர்ட்டு தாங்க பக்காவாக இருந்திருக்கு. 24,641. இன்றைக்கி நிஃப்டி ப்ரீ மார்க்கெட்லேயே ஒரு 202 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அங்கேருந்து டவுன் ஆன இடமே அதுதான், நம்ம சப்போர்ட்டு தான். அந்த சப்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை போய் தொட்டுது. அது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,723. அங்கேருந்து கொஞ்சம் இறங்கினான், நல்லாவே இறங்கினான். அதுக்கப்புறம் கேண்டில் 15 மினிட்ஸில் நான் இந்த இடத்துல தான் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலே எடுத்தேன். ஒரு 54 என்னமோ எடுத்தேன். 54 எடுத்து நான் வெயிட் பண்ணேன். ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 30 பாயிண்ட்டு போட்டிருந்தேன். அவன் 41 வரையும் எவ்வளோ போனான்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. சரி, இவ்வளோ லோ ஓப்பனிங் இருக்கே, இவன் கண்டிப்பாக மேலே தான் போவான். ஏன்னா வேறு எந்த ஒரு நியூஸுமே இல்லை. நியூஸ் என்னன்னா, அந்த ரஷ்யாக்கிட்ட நம்ம வாங்குகிற கச்சா எண்ணெய், இராணுவ தளவாடம், இதுக்கெல்லாம் வந்து பெனால்ட்டி போடுவேன் அப்படின்ற சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டால் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவன் 26% டேக்ஸ் தான் சொல்லியிருக்கான். அதை விட ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக தான் சொல்லியிருக்கான். அதனாலலாம் ஒரு இம்பேக்டும் இருந்திருக்காது. அந்த ஒரு பொடி வச்சு ஒரு வார்த்தையை, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார்ல ட்ரம்ப்பு, அந்த ஒரு வார்த்தையால் தான் மார்க்கெட்டு அந்த அளவுக்கு டவுன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போது 202 பாயிண்ட்டு நிஃப்டி டவுனு. அதுக்கப்புறம் பாருங்கள், அருமையாக ஏறி போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எஃப்ஐ ஷார்ட் கவரிங்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னான்னு தெரியல. எங்கேயுமே செல் ஆஃபே வரலைங்க, எங்கேயுமே வரல. அது பாட்டுன்னு இன்றைக்கி அந்த டவுனில் ஓப்பன் ஆன அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,916 போய் ட்ரேட் ஆகிட்டு அங்கே ஏறிக்கிட்டோம் இறங்கிக்கிட்டோம். அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதனால் அவனை அங்கே தாண்டவே முடியல. அங்கேருந்து தாண்டி ஒரு 30 பாயிண்ட் போனால் அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிடுச்சு. இதுதாங்க இந்த டெக்னிக்கலோட பவர். அது என்ன தான் ட்ரேட் ஆகட்டும், நல்லா புல்லிஷாக கூட போட்டோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு தடைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த இடம் தான் அந்த 916. அங்கேருந்து அவன் அங்கேயே பாருங்களேன். இப்போ மணி என்ன 2:15 கிட்ட ஆகுது. அவன் 1:15 அங்கேயே தான் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அது சரியான ரெசிஸ்டண்ட். ஆனால் எனக்கு என்னன்னா, அவன் 25,047 தொற்றுவானோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ கூட இருக்குது. இந்த 1 ஹவரில் போயிடுவானோன்னு ஒரு டவுட் இருக்குது. பட் அந்த அளவுக்கு இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் தான் இருக்குது. போகுமான்னு கேட்டால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னும் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, ஒன்றும் இல்லை. இதில் ஒரு 80, அதில் ஒரு 40, 120 பாயிண்ட்டு தான். நினச்சா முடிஞ்சிடும். அது எப்படி முடியும்னு தெரியல. பட் எனக்கு இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டுங்க. நான் வந்து அந்த 24,650 எடுத்திருந்தேன். நான் ஒரு 100 பாயிண்ட் வரையும் வெயிட் பண்ணேன். 102 வரும்போது, 102 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும்போது 76லேருந்து நான் செல் பண்ணும்போது 163 என்னமோ, ஒரு 7,500 ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ராஃபிட், நல்ல ப்ராஃபிட். இந்த 7,500 ரூபாய் வந்து நான் இந்த அளவுக்கெல்லாம் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். 2,000 ரூபா தான் என்னோடய மினிமம். அது லாஸ் சைடில் இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் சைடில் இருந்தாலும் சரி. இந்த கேப் டவுன் என்னை வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் பண்ணி விட்டுச்சு. இவ்வளோ தொலைவு கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏன் வந்தது, அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா வெறும் நியூஸு தான். ட்ரம்ப் சொன்ன நியூஸால் தான் இது இறங்கியிருக்கு. இதை வந்து அவன் கண்டிப்பாக ரெக்கவரி பண்ணுவான்னு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் நான் வெயிட் பண்ணேன். நான் வெயிட் பண்ண மாதிரியே இன்றைக்கி எனக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சது. நான் 5 நாள் ட்ரேட் பண்ணாலும் ஒரு நாள் லாஸ் ஆகும், ஒரு நாள் ப்ராஃபிட் வரும். அப்படி பார்த்தா கூட 7,500 ரூபான்றது மிகப்பெரிய ப்ராஃபிட் என்னை பொறுத்த வரையும். இன்றைக்கி எனக்கு நல்ல சந்தோஷமாக முடிஞ்சுது. நான் என்னுடைய அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். நேற்று என்னுடைய காணொலியை கேட்டிருந்த எல்லாருக்குமே இந்த நிஃப்டி 50 ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
நிஃப்டி 50யே இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா சென்செக்ஸ் சொல்லவே வேணாங்க. சென்செக்ஸ்லாம் செமையாக போச்சுங்க. ஆனால் நான் ஆடலை அதில். ஏன்னா என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இன்றைக்கி 7500 ப்ராஃபிட் வந்து 3 நாள் இருந்தால் தான் என்னால் சம்பாதிக்க முடியும். 2000 நான் கெயின் ப்ராஃபிட்லேயே வந்தால் கூட ஏன் மறுபடியும் சென்செக்ஸில் போய் நம்ம காசை வேஸ்ட் பண்ணோம். ஒரு வேளை தப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற காசும் போயிட போகுதுன்ட்டு நான் சென்செக்ஸ் ஆடலை. எனக்கு இதுவே போதும். இன்றைக்கி ஒரு ட்ரேட் ஆடினேன் 7500 வந்து. இன்னொரு ட்ரேட் ஆடினேன். எங்கே ஆடினேன்னா இந்த 24,916 எடுத்த ஒரு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணேன். அவன் என்னடான்னா அங்கேருந்து 24,960 வரையும் போயிட்டான். எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. இவன் போய் அந்த மறுபடியும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறானோன்ட்டு கரெக்டாக அங்கே க்ளோஸ் பண்ணேன். அங்கே அதாவது செல் பண்ணிட்டேன். அது லாஸு. பெரிய லாஸ்லாம் இல்லை. ஒரு 750 என்னமோ லாஸு. 10 பாயிண்ட் வரும்போதே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால தான் சொல்கிறது, நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் போது அதை அனுபவிச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் போய் ஓவர் ட்ரேட் பண்ணுவோன்னு நினச்சா எல்லாம் வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்போ எனக்கு 700 அப்படி தான் போயிடுச்சு. 750. நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்னன்னா இவன் 916லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கானேன்ட்டு கரெக்டாக நான் அந்த 916 25 வரும்போது வாங்கினேன். அவன் அங்கேருந்து சல்லுன்னு ஏறிடுவானான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் இறங்கிட்டான். இறங்கி இப்போது 24,888 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். மணி 2.5 இருந்திருந்தால் அது ப்ராஃபிட் தான். ஆனால் எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இந்த ப்ராஃபிட்டே நம்ம விட்டுற போகிறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. இதுவே ஃபஸ்ட் ட்ரேடாக இருந்தால் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த 750 ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த அமௌண்ட்டை நம்ம பிடிச்சிடலாம். சென்செக்ஸ்லலாம் ஆடலாம். இந்த சந்தோஷமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம நேற்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி 50லேயும் சென்செக்ஸ்லேயும் வெரி பர்ஃபெக்ட் 100% பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. 24,641 சப்போர்ட்டு அதை எடுத்திருக்கான். 24,916 ரெசிஸ்டன்ட் அதையும் எடுத்திருக்கான். இவ்வளோ துல்லியமாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணால் இன்றைக்கி உங்களுக்கு பட்டாசான நாள் தான். நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸோட ப்ரீ மார்க்கெட்டு வீடியோவை நான் ஈவினிங் டைமில் போடுறேன். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் வெளியே போகலான்ட்டு இருக்கேன். பசங்களுக்கு ஸ்கூல் விட்ருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வரணும். அதனால் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நான் கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நிஃப்டி 50 எதில் முடிவானா ஒரு 24,800லேயே முடியும்னு நினைக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பைரி அந்த ரேஞ்சிலேயே முடியும்னு தோணுது. பார்க்கலாம். 3:30 தெரிஞ்சிடும். ஓகே நேயர்களே, இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ப்ராஃபிட் எடுத்திருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஈவினிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.